வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையில் நம் வீட்டிற்கு வரும் செய்தித்தாள் தனக்குப் பின்னால் எவ்வளவு பெரிய சுவாரஸ்யமான வரலாற்றைக் கொண்டுள்ளது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா? இன்றைய இந்த வீடியோவில் நாம் வரலாற்றின் அந்த பக்கங்களை புரட்டி அச்சு ஊடகத்தின் இந்த கதையை தெரிந்து கொள்ளப் போகிறோம். அப்படியானால் இந்த தனித்துவமான பயணத்தை தொடங்குவோம். செய்தித்தாள்களின் தொடக்கம் இன்று முதல் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நடந்துவிட்டது. உரோமானிய ஆட்சியாளர் யூலியஸ் சீசர் கிமு 59 இல் டேஷின் தொடக்கத்தை ஏற்படுத்தினார். இவை கல் அல்லது உலோக பலகைகளாக இருந்தன. அவை நகரத்தின் பொது இடங்களில் வைக்கப்பட்டன. இவற்றில் போரின் வெற்றிகள், முக்கியமான திருமணங்கள் மற்றும் அரசாங்க அறிவிப்புகளின் விவரங்கள் இருந்தன. சீனாவிலும் 8ஆம் நூற்றாண்டில் தாங் வம்சம் காயுவான் ஜாபாவ் என்ற பெயரில் அரசாங்க புல்லட்டின் புழக்கத்தில் இருந்தது. இவை பட்டுத் துணிகளிலோ அல்லது காகிதங்களிலோ எழுதப்பட்டு அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டன. இவை செய்தித்தாள்களின் ஆரம்ப வடிவங்களாக இருந்தபோதிலும் குறைந்த எண்ணிக்கையின் காரணமாக இவை பொதுமக்களை சென்றடையவில்லை. சுமார் 1440ஆம் ஆண்டில் யோஹான் குட்டன்பர்க்கின் அச்சு இயந்திரம் பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடிப்பு முழு உலகத்தையும் மாற்றியது. ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு பல மாதங்களான நிலையில் இப்போது அதன் ஆயிரக்கணக்கான பிரதிகள் குறைந்த நேரத்தில் அச்சிடப்படத் தொடங்கின. இதே தொழில்நுட்பத்தின் உதவியுடன் 1605ஆம் ஆண்டில் ஜெர்மனியின் யோஹான் கரோலஸ் ரிலேஷன் என்ற பெயரில் உலகின் முதல் வாராந்திர செய்தித்தாளைத் தொடங்கினார். 1620களில் கொராண்டோவின் புழக்கம் அதிகரித்தது. ஆரம்பகால கொராண்டோக்கள் நெதர்லாந்தில் அச்சிடப்பட்டு இங்கிலாந்துக்கு வந்தபோதிலும் விரைவில் அவையும் இங்கிலாந்திலேயே அச்சிடப்படத் தொடங்கின. செய்தித்தாள்களின் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றம் மார்ச் 11, 1702 அன்று ஏற்பட்டது. அப்போது த டெய்லி கரண்ட் உலகின் முதல் வெற்றிகரமான தினசரி செய்தித்தாளாக மாறியது. இப்போது செய்திகள் வாரத்திற்கு ஒரு முறை அல்ல, மாறாக ஒவ்வொரு காலையிலும் மக்களின் வீட்டு வாசல்களை சென்றடையத் தொடங்கின. 16ஆம் நூற்றாண்டில் இத்தாலியின் வெனிஸ் நகரத்தில் தொடங்கிய இந்த கதை இதழியல் வரலாற்றின் மிகவும் சுவாரஸ்யமான பகுதியாகும். அந்த காலகட்டத்தில் வெனிஸ் உலக வர்த்தகத்தின் மிகப்பெரிய மையமாக இருந்தது. அங்குதான் 7 கடல் தாண்டிய செய்திகள் முதலில் வந்தடைந்தன. அங்கிருந்த வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே போர், வெளிநாட்டு வர்த்தகம் மற்றும் கடல் கப்பல்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் எவ்வளவு அதிகமாக இருந்ததென்றால் அவர்கள் ஒரு கெஜெட்டா செலவழித்து கையால் எழுதப்பட்ட செய்தித்தாள்களை வாங்கினர். அவை அவ்விசி என்று அழைக்கப்பட்டன. இவற்றை எழுதியவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இவர்கள் ஸ்கிரிட்டோரி டாவிசி அல்லது மெனன்டி என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் இன்றைய பத்திரிகையாளர்களின் முன்னோடிகள் ஆவர். வெனிஸ் துறைமுகங்களில் நின்று கொண்டு கப்பல்களின் வரத்து மற்றும் வர்த்தகர்களுடன் அரட்டை அடித்து செய்திகளைச் சேகரிப்பதே இவர்களின் முக்கிய பணியாக இருந்தது. சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அந்த நேரத்தில் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த போதிலும் இந்த செய்திகள் பல ஆண்டுகளாக கையால் மட்டுமே எழுதப்பட்டு வந்தன. இதற்கு காரணம் அரசாங்க தணிக்கையாகும். கையால் எழுதப்பட்ட இந்த தாள்கள் அதிகாரத்தின் நேரடி பார்வையிலிருந்து தப்பிப்பதற்காக பணக்காரர்கள் மற்றும் வர்த்தகர்களிடையே ரகசியமாக பகிரப்பட்டன. அந்த நாணயத்தின் பெயர் இந்த தகவல் தாள்களை உலகம் முழுவதும் கெஜெட் என்ற பெயரில் பிரபலமாக்கியது. இந்த முறை எவ்வளவு செல்வாக்கு செலுத்தியது என்றால், 1631 இல் பிரான்ஸ் லா கெசட் என்ற பெயரில் முதல் அதிகாரப்பூர்வ செய்தித்தாளை தொடங்கியது. படிப்படியாக அரசர்களும் அரசாங்கங்களும் தங்களது அறிவிப்புகளை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க இதே ஊடகத்தை பயன்படுத்தத் தொடங்கினர். எப்போதோ வெனிஸ் தெருக்களில் ஒரு நாணயத்திற்கு பதிலாக புதிய செய்திகளை வழங்குவதில் தொடங்கிய இந்த தொடர் நிகழ்வு காலப்போக்கில் சட்டப்பூர்வமான மற்றும் முறையான வடிவத்தை பெற்றது. இன்று நாம் ஏதேனும் ஒரு அரசாங்க அரசிதழ் அல்லது கெஜெட் பற்றி பேசுகிறோம் என்றால், அது இந்த பல நூற்றாண்டுகள் பழமையான பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகும். அங்கு ஒரு சிறிய நாணயம் தகவலின் விலையாக மாறியது மட்டுமல்லாமல் நவீன இதழியலின் அடையாளமாகவும் மாறியது. 17ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் தகவல் புரட்சியின் ஒரு முக்கியமான கட்டம் ஏற்பட்டது. அப்போது நெதர்லாந்து, பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் செய்தித்தாள்கள் தங்களது வேர்களை பரப்பத் தொடங்கின. இந்த காலகட்டத்தின் தொடக்கத்தில் ஜெர்மனியும் நெதர்லாந்தும் முன்னணியில் இருந்தன. அங்கு வர்த்தக மையங்கள் இருந்ததன் காரணமாக வெளிநாட்டுச் செய்திகளுக்கான தேவை அதிகமாக இருந்தது. இந்த வரிசையில் 1665ஆம் ஆண்டு ஒரு மைல்கல்லாக அமைந்தது. அப்போது இங்கிலாந்தில் தி ஆக்ஸ்ஃபர்ட் கெசட் இன் வெளியீடு தொடங்கியது. அந்த நேரத்தில் லண்டனில் கிரேட் பிளேக் தொற்றுநோய் பரவியிருந்ததால் அரசவை ஆக்ஸ்போர்ட்டில் இருந்தது. சூழ்நிலைகள் இயல்பாகி அரசவை மீண்டும் லண்டனுக்கு திரும்பியபோது இதன் பெயர் த லண்டன் கெசட் என மாற்றப்பட்டது. இது இன்றும் அதிகாரப்பூர்வ பதிவுகளின் ஒரு முக்கிய பகுதியாகும். அதன் மொழியின் தரம், தொடர்ச்சி மற்றும் அரசாங்க அங்கீகாரம் ஆகியவற்றின் காரணமாக இது ஆங்கிலத்தின் முதல் நம்பகமான மற்றும் அதிகாரப்பூர்வ செய்தித்தாளாக கருதப்பட்டது. தொழில்நுட்ப ரீதியாக ஆங்கிலத்தின் முதல் செய்தித்தாள் 1621 இல் ஆம்ஸ்டர்டாமில் அச்சிடப்பட்ட த கொரண்ட் என்ற போதிலும், இந்த கொராண்டோக்கள் ஒழுங்கற்றவையாக இருந்தன மற்றும் பெரும்பாலும் வெளிநாட்டுச் செய்திகளை மட்டுமே அச்சிட்டன. ஏனெனில் அந்த நேரத்தில் உள்ளூர் அரசியல் பற்றி எழுதுவது ஆபத்தானதாக இருந்தது. இந்த செய்தித்தாள்களின் பரவல் இங்கிலாந்தின் காஃபி ஹவுஸ்களில் ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்கியது. அவை பென்னி பல்கலைக்கழகங்கள் என்று அழைக்கப்பட்டன.
இங்கு சாதாரண மனிதன் ஒரு நாணயத்தை மட்டும் கொடுத்துவிட்டு போர்கள் மற்றும் வர்த்தக துறைமுகங்களின் செய்திகள் குறித்து தீவிரமாக விவாதித்தான். இருப்பினும் இந்த சுதந்திரம் எளிதாக கிடைக்கவில்லை. 1662 இன் உரிமச் சட்டத்தின் கீழ் அரசாங்கத்தின் அனுமதியின்றி எதையும் அச்சிடுவது குற்றமாக இருந்தது. ஆனால் 1695 இல் இந்த சட்டம் முடிவுக்கு வந்தபோது செய்தித்தாள்களின் எண்ணிக்கையில் பெரும் எழுச்சி ஏற்பட்டது. இந்த சிறிய பக்கங்கள் உலகை சுருக்கியது மட்டுமல்லாமல் தூர தேசத்தில் நடக்கும் எந்தவொரு உலகளாவிய நிகழ்வும் தங்களது வீட்டு ரேஷன் மற்றும் உள்ளூர் வர்த்தகத்தை நேரடியாக பாதிக்கும் என்பதை மக்கள் முதன்முறையாக உணரச் செய்தன. 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் செய்தித்தாள்களின் வடிவம் முற்றிலும் மாறியதுடன் அவை தகவல்களுடன் சேர்த்து தத்துவார்த்த புரட்சியின் மிகப்பெரிய ஆயுதமாகவும் மாறின. 1830கள் வரை செய்தித்தாள்கள் சற்று விலை உயர்ந்ததாகவும் ஒரு குறிப்பிட்ட உயர்தர வர்க்கத்தினருக்கு மட்டுமே உரியதாகவும் இருந்தன. ஆனால் நியூயார்க்கில் தொடங்கிய பென்னி பிரஸ் காலம் இதனை சாதாரண மனிதனின் கைகளிலும் கொண்டு சேர்த்தது. வெறும் ஒரு பென்னி என்ற குறைந்த விலையின் காரணமாக சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் செய்தித்தாள் படிக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இவ்வாறாக 19ஆம் நூற்றாண்டின் இறுதிக்குள் செய்தித்தாள்கள் வெறும் காகித பக்கங்களாக மட்டும் இருக்காமல் சமூகத்தின் ஒரு சக்தி வாய்ந்த மேடையாக மாறின. இப்போது செய்தித்தாள்களில் தீவிர அரசியலுடன் சேர்த்து சாதாரண மக்களின் வாழ்க்கை கதைகள், குற்றங்கள் மற்றும் விளம்பரங்களுக்கும் இடம் கிடைக்கத் தொடங்கியது. செய்தித்தாள்களின் வரலாற்றில் உண்மையான வேகம் 1830களில் சாமுவேல் மோர்ஸ் தந்தி டெலிகிராஃப் அமைப்பில் பணியைத் தொடங்கி 1837 இல் அதன் வெற்றிகரமான செயல்விளக்கத்தின் மூலம் உலகை வியப்பில் ஆழ்த்தியபோதுதான் வந்தது. இந்த தொழில்நுட்பம் செய்தித்தாள்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. ஏனெனில் மே 24, 1844 அன்று மோர்ஸ் வாஷிங்டன் டி.சி. மற்றும் பால்டிமோர் இடையே முதல் அதிகாரப்பூர்வ செய்தியை வாட் ஹேத் காட் ராட் அனுப்பிய அந்த கணமே தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் உலகம் என்றென்றைக்குமாக மாறியது. இதற்கு முன்பு செய்திகள் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்தை சென்றடைய வாரக்கணக்கில் ஆன நிலையில் இப்போது அவை மின்னல் வேகத்தில் நிமிடங்களில் செய்தி அறைகளை நியூஸ் ரூம்ஸ் வந்தடைந்தன. தந்தியின் இந்த கண்டுபிடிப்புதான் இதழியலில் பிரேக்கிங் நியூஸ் கலாச்சாரத்தை உருவாக்கியது. இதன் விளைவாகவே ராய்ட்டர்ஸ் மற்றும் அசோசியேட்டட் பிரஸ் போன்ற செய்தி முகமைகள் தோன்றின. இந்த செய்தி முகமைகள் உலகம் முழுவதிலுமிருந்து செய்திகளை சேகரித்து அவற்றை பிற ஊடக நிறுவனங்களுக்கு வழங்கும் பணியை செய்கின்றன. இந்த முகமைகள் நேரடியாக எந்த செய்தித்தாளையும் அச்சிடுவதில்லை. மாறாக இவர்களின் ஆயிரக்கணக்கான பத்திரிகையாளர்கள் உலகளாவிய நிகழ்வுகள், போர்கள் மற்றும் அரசியல் பற்றிய துல்லியமான அறிக்கைகளை நேரடியாக களத்திலிருந்து வழங்குகிறார்கள். தங்களின் நடுநிலைமை மற்றும் நம்பகத்தன்மையின் காரணமாக இவை இதழியலின் கோல்டு ஸ்டாண்டர்டாக கருதப்படுகின்றன. ஏனெனில் உலகின் பெரும்பாலான செய்தித்தாள்களும் ஊடகங்களும் இவர்களின் செய்திகளையே நம்பியிருக்கின்றன. தந்தி செய்திகளை கம்பிகள் வழியாக ஓடக் கற்றுக் கொடுத்தது என்றால் இந்த முகமைகள் அந்த வேகத்தை பயன்படுத்தி உலகின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் நடுநிலையான மற்றும் துல்லியமான தகவல்களை சேகரிப்பதற்கான ஒரு முறையான கட்டமைப்பை உருவாக்கின. இன்றும் இந்த முகமைகள் அதே வேகம் மற்றும் துல்லியம் என்ற கொள்கையின் அடிப்படையிலேயே செயல்பட்டு வருகின்றன. செய்தித்தாள்களின் உலகில் இதழியலின் உண்மையான விதிகள் மற்றும் தரநிலைகளை நிர்ணயித்த ஒரு பெயர் இருக்குமானால் அது லண்டனின் த டைம்ஸ் ஆகும். 1785 இல் ஜான் வால்டர் என்பவரால் தொடங்கப்பட்ட இந்த செய்தித்தாள் வெறும் செய்திகளை மட்டும் வழங்கவில்லை, மாறாக உலகையே மாற்றும் ஆற்றலை கொண்டிருந்தது. தி டைம்ஸ் தான் உலகிற்கு முதன்முறையாக போர் நிருபரின் முக்கியத்துவத்தை புரிய வைத்தது. 1850களில் இதன் பத்திரிகையாளர் வில்லியம் ஹோவர்ட் ரசல் போர்க்களத்திலிருந்து வீரர்களின் அவலநிலை மற்றும் அரசாங்கத்தின் தோல்விகள் குறித்து அறிக்கை அளித்தபோது ஒட்டுமொத்த பிரிட்டனிலும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த அழுத்தத்தின் காரணமாகவே புளோரன்ஸ் நைட்டிங்கேல் போன்ற செவிலியர்கள் போர்க்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொழில்நுட்ப விஷயத்திலும் இந்த செய்தித்தாள் எப்போதும் புரட்சிகரமாகவே இருந்துள்ளது. 1814 இல் இது உலகின் முதல் நீராவியால் இயங்கும் அச்சு இயந்திரத்தை பயன்படுத்தி அச்சு உலகில் இன்று இணையம் ஏற்படுத்தியதைப் போன்ற ஒரு புரட்சியை கொண்டு வந்தது. மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இன்று நாம் கணினிகளிலும் புத்தகங்களிலும் பயன்படுத்தும் மிகவும் பிரபலமான டைம்ஸ் நியூ ரோமன் எழுத்துரு உண்மையில் இந்த செய்தித்தாளின் பங்களிப்பாகும். 1931 இல் வாசகர்களின் வசதிக்காக தெளிவாகத் தெரியக்கூடிய மற்றும் குறைந்த இடத்தை அடைக்கக்கூடிய ஒரு எழுத்துரு இருக்க வேண்டும் என்று டஸ்பெஷ் தி டைம்ஸ் கருதியது. அதன் பிறகே இந்த வரலாற்று சிறப்புமிக்க எழுத்துரு உருவானது. தனது அச்சமற்ற மற்றும் சக்தி வாய்ந்த குரலின் காரணமாக இது த தண்டரர் என்றும் அழைக்கப்பட்டது. ஏனெனில் இதன் ஒரு தலைப்புச் செய்தி பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கொள்கைகளையும் முடிவுகளையும் மாற்றியமைக்கும் திறனை கொண்டிருந்தது. பல நூற்றாண்டுகளாக த டைம்ஸ் உருவாக்கிய நடுநிலையான இதழியல் கட்டமைப்பின் விளைவாகவே இன்றும் இது உலகின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க செய்தித்தாள்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் 1851ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் இதழியலின் முகத்தையே மாற்றிய ஒரு பெயர் உருவானது, த நியூயார்க் டைம்ஸ். இதன் அறிக்கைகள் மிகவும் நடுநிலையாகவும் நம்பகத்தன்மையுடனும் இருந்ததால் இது த கிரே லேடி என்று அழைக்கப்பட்டது. ஆனால் இதற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை 1971 இல் நிகழ்ந்தது. அதை நாம் பென்டகன் பேப்பர்ஸ் என்ற பெயரில் அறிவோம்.
உண்மையில் நியூயார்க் டைம்ஸ் அமெரிக்க அரசாங்கத்தின் ஒரு மிகவும் ரகசியமான அறிக்கையை அச்சிட்டது. இதன் மூலம் வியட்நாம் போர் குறித்து அரசாங்கம் தனது சொந்த மக்களிடமே பொய்கூறி வந்தது அம்பலமானது. இந்த வெளிப்பாட்டைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அரசாங்கம் அதை தடுப்பதற்காக உடனடியாக உச்ச நீதிமன்றத்தை நாடியது. அங்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டப் போராட்டம் நடந்தது. இது தேசிய பாதுகாப்பிற்கு உட்பட்ட விஷயம் என்று அமெரிக்க அரசாங்கம் வாதிட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் செய்தித்தாளுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது. நீதிமன்றம் ஒரு முக்கியமான கருத்தை குறிப்பிட்டது: பத்திரிகையின் பணி மக்களுக்கு சேவை செய்வதே தவிர அரசாங்கத்திற்கு அல்ல. ஒரு சுதந்திரமான செய்தித்தாள் எவ்வளவு சக்தி வாய்ந்த அரசாங்கத்தையும் பொறுப்புக்கூற வைக்க முடியும் என்பதை நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு உலகிற்கு உணர்த்தியது. இன்றும் நியூயார்க் டைம்ஸ் தனது இந்த புலனாய்வு இதழியல் பணிக்காகவே அறியப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டு சரியான அர்த்தத்தில் செய்தித்தாள்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இந்த காலகட்டத்தில்தான் செய்தித்தாள்கள் தகவல்களின் மிகப்பெரிய ஊடகமாக மாறியது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வீட்டின் காலை பொழுதின் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாகவும் மாறின. இந்த யுகத்தின் வெற்றிக்கு பின்னால் 2 முக்கிய காரணங்கள் இருந்தன. முதலாவது தந்தி, இது செய்திகளுக்கு மின்னல் வேகத்தை கொடுத்தது. இரண்டாவது லைனோடைப் இயந்திரம். 1880களின் இறுதியில் வந்த இந்த இயந்திரம் அச்சு உலகில் ஒரு மாயாஜாலத்தை செய்தது. இதற்கு முன்பு எழுத்துக்களை ஒவ்வொன்றாக கையால் அமைக்க வேண்டியிருந்த நிலையில் இப்போது இந்த இயந்திரம் தட்டச்சு பொறியைப் போல ஒட்டுமொத்த வரியையும் ஒரே நேரத்தில் தட்டச்சு செய்தது. இதனால் செய்தித்தாள்களின் உற்பத்தி பல மடங்கு அதிகரித்ததுடன் அவை முன்னெப்போதையும் விட அதிக பக்கங்களுடனும் மலிவாகவும் கிடைக்கத் தொடங்கின. இந்த தொழில்நுட்ப வலிமையின் காரணமாகவே 2 உலகப் போர்களின் போது செய்தித்தாள்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பங்கையாற்றின. அந்த காலகட்டத்தில் இணையம் அல்லது சமூக ஊடகங்களின் அறிகுறியே இல்லாதபோது உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு போர்க்களங்களிலிருந்து உடனுக்குடன் தகவல்களை வழங்கிய ஒரே ஊடகம் செய்தித்தாள்கள் மட்டும்தான். போர்க்களங்களிலிருந்து வந்த போர் நிருபர்களின் கதைகளும் மெய்சிலிர்க்க வைக்கும் புகைப்படங்களும் உலகளாவிய சூழ்நிலைகளுடன் மக்களை தொடர்பில் வைத்திருந்தன. சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் 1920களில் வானொலியும் பின்னர் தொலைக்காட்சியும் வந்தபோதிலும் செய்தித்தாள்களின் நம்பகத்தன்மை குறையவில்லை. வானொலியும் தொலைக்காட்சியும் வெறும் தலைப்புச் செய்திகளை மட்டுமே வழங்கிய நிலையில் செய்திகளின் ஆழமான விபரங்கள் மற்றும் அவற்றின் நுணுக்கமான பகுப்பாய்விற்காக மக்கள் செய்தித்தாள்களையே நம்பியிருந்தனர். 20ஆம் நூற்றாண்டின் போது இந்த பக்கம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்ததென்றால் இதில் எழுதப்பட்ட கட்டுரைகள் பெரிய பெரிய அரசாங்கங்களின் கொள்கைகளை மாற்றியமைத்தன மற்றும் பொதுக்கருத்தை உருவாக்குவதற்கான மிகப்பெரிய ஊடகமாக இருந்தன. இந்த பக்கத்தில் அச்சிடப்பட்ட தலையங்க கேலிச்சித்திரங்கள் கூட ஒரு சிறிய படத்தின் மூலம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீது மிக கடுமையான நையாண்டியை வெளிப்படுத்தின. இதை பெரிய பெரிய உரைகளால் கூட செய்ய முடிந்ததில்லை. செய்தித்தாள்கள் வெறும் தீவிரமான செய்திகளுக்காக மட்டுமே அல்லாமல் பொழுதுபோக்கிற்கான ஒரு மிகப்பெரிய ஊடகமாகவும் இருந்தன. இவற்றில் அச்சிடப்பட்ட சில குறிப்பிட்ட அம்சங்கள் தலைமுறைகளின் இதயங்களை வென்றுள்ளன. உதாரணமாக குறுக்கெழுத்து புதிர்கள், சுடோகு மற்றும் வேடிக்கையான சித்திரக்கதைகள். த ஃபேண்டம், மேன்ட்ரேக் த மெஜிஷியன், ஆர்ச்சி மற்றும் பீனட்ஸ் போன்ற காமிக்ஸ்கள் செய்தித்தாள்களை குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இருவர் மத்தியிலும் மிகவும் பிரபலமானவையாக மாற்றின. இது தவிர தினமும் அச்சிடப்படும் ராசிபலனும் இதில் அடங்கும். ஆனால் சில நேரங்களில் செய்தித்தாள்களின் இந்த பொழுதுபோக்கு உயிருக்கே ஆபத்தானதாகவும் மாறக்கூடும். இதற்கான மிக விந்தையான உதாரணம் 2ஆம் உலகப் போரின் போது காணப்பட்டது. 1944இல் நட்பு நாடுகள் ஜெர்மனி மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகிக் கொண்டிருந்தபோது அது டி-டே இன்வேஷன் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது லண்டனின் த டெய்லி டெலிகிராஃப் செய்தித்தாளின் குறுக்கெழுத்து புதிர்களில் சில வார்த்தைகள் அச்சிடப்பட்டு வந்தன. அவை பிரிட்டிஷ் உளவுத்துறையின் தூக்கத்தை கெடுத்தன. அந்த புதிரில் ஒமஹா, யூட்டா மற்றும் ஓவர்லாட் போன்ற வார்த்தைகள் காணப்பட்டன. அவை உண்மையில் அந்த ரகசிய இராணுவ தாக்குதலின் குறியீட்டு வார்த்தைகள் ஆகும். பிரிட்டிஷ் உளவு அமைப்பான MI5 ஏதோ ஒரு உளவு நபர் செய்தித்தாளின் வாயிலாக ஜெர்மனிக்கு ரகசிய செய்திகளை அனுப்புவதாக கருதியது. உடனடியாக செய்தித்தாளின் ஆசிரியரும் புதிரை உருவாக்கிய ஆசிரியருமான லியோனார்ட் டேவ் கைது செய்யப்பட்டு அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. நீண்ட விசாரணைக்குப் பிறகு இது எந்தவொரு உளவு வேலையும் அல்ல, மாறாக ஒரு விசித்திரமான தற்செயல் நிகழ்வு என்பது தெரியவந்தது. உண்மையில் டேவின் பள்ளிக் குழந்தைகள் அருகிலிருந்த இராணுவ முகாம்களில் வீரர்களிடமிருந்து இந்த வார்த்தைகளைக் கேட்டு அறியாமல் அவற்றை புதிரில் சேர்த்திருந்தனர். இந்த நிகழ்வு இன்றும் செய்தித்தாள்களின் வரலாற்றில் ஒரு பெரிய தற்செயல் பொருத்தமாகவும் பாதுகாப்பு ரீதியாக ஒரு பெரிய பாடமாகவும் நினைவுகூரப்படுகிறது. செய்தித்தாள்களின் வரலாற்றில் எல்லோ ஜர்னலிசம் அல்லது மஞ்சள் இதழியல் என்று அழைக்கப்படும் ஒரு காலகட்டமும் வந்தது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அமெரிக்காவின் 2 பெரிய செய்தித்தாள் உரிமையாளர்களான ஜோசப் புலிட்சர் மற்றும் வில்லியம் ரேண்டால்ஃப் ஹியர்ஸ்ட் ஆகியோருக்கு இடையே யாருடைய செய்தித்தாள் அதிகமாக விற்கும் என்ற ஒரு விசித்திரமான போர் வெடித்தது. அதிக லாபம் ஈட்டவும் மக்களின் கவனத்தை ஈர்க்கவும் அவர்கள் செய்திகளில் சுவாரஸ்யத்தை கூட்டவும் பரபரப்பான தலைப்புச் செய்திகளை அச்சிடவும் சில சமயங்களில் பொய்க்கதைகளை உருவாக்கவும் தொடங்கினர்.
இந்த காலகட்டத்திற்கு யெல்லோ ஜர்னலிசம் என்ற பெயர் தி யெல்லோ கிட் என்ற புகழ்பெற்ற கார்ட்டூன் கதாபாத்திரத்தின் பெயரால் வந்தது. இதனை தங்களது செய்தித்தாளில் வெளியிட இருவருக்குள்ளும் போட்டி நிலவியது. இந்த இதழியல் முறை எவ்வளவு ஆபத்தானதாக மாறியது என்றால் இது அமெரிக்காவிற்கும் ஸ்பெயினுக்கும் இடையே போர் மூழ்வதற்கு கூட ஒரு முக்கிய காரணியாக அமைந்தது. ஆனால் நண்பர்களே, இந்த இரண்டு மாபெரும் மனிதர்களின் முடிவு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. ஜோசப் புலிட்சர் தனது பரபரப்பான இதழியல் முறைக்காக பிற்காலத்தில் வருத்தப்பட்டு தனது சொத்திலிருந்து ஒரு மதிப்புமிக்க புலிட்சர் பரிசை தொடங்கினார். அதே நேரத்தில் வில்லியம் ரேண்டால்ஃப் ஹியர்ஸ்ட் ஒரு மிகவும் சக்திவாய்ந்த மற்றும் பணக்கார ஊடக அதிபராக மாறினார். அப்படியானால் நண்பர்களே, இதுதான் செய்தித்தாள்களின் பல நூற்றாண்டுகள் பழமையான வரலாறு. இன்றைய இந்த டிஜிட்டல் காலகட்டத்தில் போலிச் செய்திகளிலிருந்து விலகியிருங்கள் மற்றும் சரியான செய்திகளை மட்டுமே நம்புங்கள். இப்போது நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள், தினமும் செய்தித்தாள் படிக்கிறீர்களா? உங்கள் வீட்டிற்கு எந்த செய்தித்தாள் வருகிறது? அத்துடன் வீடியோ பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை எஸ் அல்லது நோ என்று எழுதி உங்கள் கருத்தை தெரிவியுங்கள். வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் ஒரு புதிய பயணத்துடன் சந்திப்போம். தேங்க்யூ.